முதல் நோபல் பரிசு வாங்கின பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் மேரி கியூரி. இவங்க இது மட்டும் இல்லாமல் 2 வெவ்வேறு துறைகளில் வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட மேரி கியூரி அவர்களுடைய சமாதியை வந்து பார்த்தீங்கன்னா லெட்ன்னு சொல்லப்படுகின்ற ஒரு உலோகம் கொண்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு. இவங்களுடைய சமாதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடம் மேரி கியூரி அவர்கள் அவங்களுடைய வாழ்நாளில் யுரேனியம் கொண்டு நிறைய ஆராய்ச்சிகளை செஞ்சாங்க. யுரேனியம் வச்சு ஆராய்ச்சி செய்யும் போது தான் ரேடியம் பொலோனியம் சொல்லப்படுகின்ற 2 வெவ்வேறு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதனுடைய பயன்பாடு காரணமாக தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு வந்து கிடைச்சிருந்தது. ரேடியோ ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருட்களை வச்சு இவங்க ஆராய்ச்சி செஞ்சதுனால இவங்க வந்து இந்த கதிர்வீச்சினால் பாதிக்கப்பட்டாங்க. இவங்க பயன்படுத்தின எல்லா பொருட்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிர்வீச்சு வந்து இருக்குது. இவங்க பயன்படுத்தின அந்த புக்கிலேருந்து லேபில் பயன்படுத்தின எல்லா பொருட்களையும் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதிர்வீச்சு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள்லாம் வந்து ஒரு மரப்பெட்டியில் லெட் கோட் பண்ண ஒரு மரப்பெட்டியில் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேரி கியூரி அவர்களுடைய சமாதியும் வந்து லெட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. லெட்டை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. 2.5 மில்லிமீட்டர் திக்னஸ்க்கு வந்து அந்த லெட்டை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா அந்த கதிர்வீச்சை வந்து குறைக்கலாம்னு சொல்கிறாங்க. மேரி கியூரி அவர்களுடைய ஆராய்ச்சி காரணமாக கதிர்வீச்சினால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு ஏ பிளாஸ்டிக் அனிமியான்னு சொல்லப்படுகின்ற ஒரு நோயினால் இவங்க பாதிக்கப்பட்டாங்க. ஏ பிளாஸ்டிக் அனிமியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜையால் புதிய இரத்த செல்களை வந்து உற்பத்தி பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு தான் இவங்க வந்து இறந்து போனாங்க. இவங்க இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உடம்புல இருந்தும் கதிர்வீச்சு வந்து வந்துட்டு இருந்தது. அதனால தான் இவங்க சமாதியை வந்து பார்த்தீங்கன்னா லெட்டை வச்சு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.